जय श्री मात्रे நமக ஜெய் குருதத் ஜெய் குரு பிரசரம் நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம வைகாசி மாத பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வைகாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 15/5/2026 வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குது. அஸ்வினி நட்சத்திரத்துல இந்த மாதம் பிறக்கிறதுனால சிம்ம ராசியில இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை காலை, அதாவது 15/5/2026 வெள்ளிக்கிழமை காலையில 6 to 7 உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு, அங்க நீங்க சாமியெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு, அங்க வரக்கூடியவங்களுக்கு நீர்மோரு, பானகம் தானமா குடுக்கலாம். உங்கனால முடிஞ்சா ஏழை எளியோர்களுக்கு செருப்பு தானமா குடுங்க. அது இன்னும் ரொம்ப நல்லது. இதனால என்ன அப்டின்னா, 1 வருடம் முழுவதுமே பணத்தட்டுப்பாடுங்கிறது இருக்காது. ஆயுள் கண்டம் நிகழாது. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய குடும்பமும் சரி, நீங்களும் சரி நல்லபடியா இருப்பீங்க. வம்சம் வாழையடி வாழையா செழிச்சு விளங்கும். தானம், தர்மங்கள் எப்பவுமே உங்கள காப்பாத்தி நிக்கும். இது உங்கனால முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. நான் பெரிய அண்டா குண்டாவா இது பண்ணி உங்கள செய்ய சொல்லல. ஒரு 4, 5 பேத்துக்காவது நீர்மோரோ அல்லது பானகமோ ரொம்ப எளிமையான முறை தான் இதெல்லாம். இத நீங்க தானமா குடுக்கறதுனால, உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் ரொம்ப நல்லதுங்க. சரி, இந்த மாசம் வந்து சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கு அப்டின்னா, நல்ல விஷயங்கள் இருக்கு. என்ன அப்டின்னா, குரு பலம் 12ஆம் இடத்திற்கு வருது. அது போக உங்களுடைய ராசி அதிபதி திக்பலம் ஆகுறாரு. 10ஆம் இடத்துல திக்பலம் ஆகுறாரு. 9ல செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்குது. இது எப்படி அப்டின்னா, பொருளாதார விஷயங்கள்ல உங்களுக்கு நாளுக்கு நாள் உயர்வ குடுக்கும். அதே நேரத்துல மனக்கசப்பு, மன இறுக்கம், சில விஷயங்கள் நம்ம வந்து கை நழுவி போறது, இந்த மாரி விஷயங்களும் நடக்கும். கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எல்லாமே சரியாயிரும். ஆனா இந்த மாசத்துல வந்து பொருளாதார நிலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. எல்லா விஷயங்களும் கடந்து வரணும். வாழ்க்கையில இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்கும். நஷ்டங்கள், லாபங்கள் எல்லாமே இருக்கத்தான் செய்யும். இந்த மாதம் வந்து என்னன்னா, உங்களுக்கு சூரியன், உங்களுடைய ராசிதிபதி சூரியன் 10ஆம் இடத்துல திக்பலம் அப்படிங்கிறது ஒரு கூடுதலான சிறப்பான விஷயம். அது போக 2, 11 கூடைய புதனும் சேர்ந்திருக்கனால நிபுணத்துவ யோகமும் உங்களுக்கு இருக்குது. அப்ப நீங்க எந்த துறை சார்ந்து விளங்குறீங்களோ, அந்த துறையில நல்ல பிரபலியமாகுறது, இந்த மாசம் உங்களுடைய உழைப்பு பாராட்டப்படுறது, அங்கீகரிக்கப்படுறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். தொழில் மூலியமா நல்ல லாபம் கிடைக்கும். நல்ல வருமானம் அப்படிங்கிறது உண்டு. ஏன்னா 2 கூடைய புதனும், உங்க ராசி அதிபதியும் சேர்ந்திருக்கனால, வருமானத்துல எந்தவித பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது. லாபஸ்தான அதிபதியும் புதனா இருக்கனால, நல்ல லாபமும் இருக்கு. தொழில் மூலியமா நல்ல வருமானம், லாபம் 2மே உங்களுக்கு உறுதியாக உண்டு. புதுசா தொழில் தொடங்கலாமா அப்படின்னா, உங்களுடைய ராசியில கேது இருக்கனால, அத நீங்க பார்த்து தான் தொடங்கணும். ஆனா, குரு வந்து இப்ப 12ஆம் இடத்துக்கு வரதுனால, இன்வெஸ்ட்மென்ட் சில சின்ன சின்ன விஷயங்கள நீங்க தாராளமா பண்ணலாம். இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது வந்து சுப விரயமா தான் கருதப்படும். அதனால உங்களுடைய தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கு? உங்களுடைய ஜனன காலத்துல தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கு? தொழில் கிரகம் எப்படி இருக்கு? இப்ப என்ன திசாபுத்தி போகுது? இது எல்லாத்தையுமே உங்களுடைய அஸ்ட்ராலஜர்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு நெறைய நல்லது. முக்கியமா வந்து தொழில் மூலியமா இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்கு. புதுசா ஸ்டார்ட் பண்ணணும்னா தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். அது போக வந்து செவ்வாய் நல்ல பலமாக இருக்காரு. 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்று சகல விதமான சௌபாக்கிய ஸ்தானம்னாலே 9ஆம் இடம் தான். ஆட்சி பெற்று 4ஆம் இடத்தையும் பார்வையிடுறாரு. அது ஒரு நல்ல அமைப்புங்க. குரு வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பார்க்கிறனால குரு செவ்வாய் இணைவே என்னன்னா குருமங்கள யோகம்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து இந்த குருமங்கள யோகம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, வாகன பிராப்தத்த குடுக்கும். ஒரு இட பிராப்தத்த குடுக்கும். ஒரு உத்தியோகத்துக்காக வாகனங்கள், அதே மாரி ஒரு பிசினஸ்க்காக வந்து இடம் வாங்குறது, வாகனம் வாங்குறது, உங்களுடைய பர்சனல் யூஸ்க்காக வீடு, வாகனங்கள், இடம் வாங்குறது, இந்த மாரி அமைப்புகள்லாம் இந்த மாதம் உறுதியாக இருக்கு. காசு பணம் வரும்போது, அத கையில வச்சிருந்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு விரய செலவுகள் ஏற்படும். அதனால ரொம்ப கவனமா இருந்து கையாளுங்க. கொஞ்சம் தெரிஞ்ச விஷயங்கள்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க. தெரியாத விஷயங்கள இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு நல்ல சிறப்பான பலன்கள் இருக்கு. 6 கூடிய சனி அஷ்டமத்துல இருந்தாலும் குரு பார்வை இருக்கனால, உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு நல்ல வருமானம் இருக்கு. பதவி உயர்வு கொஞ்சம் சிறிது கால தாமதப்படுத்தி தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆனாலும் ரொம்ப கவனமா இருக்கணும். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு ரொம்ப கவனமும் இருக்கணும். பேசக்கூடிய விஷயங்கள், நீங்க செய்யக்கூடியது, அலட்சியமா எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. அதுக்கப்புறம் மாட்டிக்கிட்டு முழிப்பீங்க. பொதுவா உங்களுடைய ராசியில கேது இருக்கனால, மன இறுக்கங்கள் இருக்கும். சிம்ம ராசிக்கு வந்து இப்ப கொஞ்ச நாளா கடுமையான காலகட்டம் தான். ஆனா, எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் தாண்டி வர்றது தான் லைஃபு. நான் அட்வைஸ் பண்ணல. நெறைய விஷயங்கள அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணி போணும். சிம்ம ராசிக்காரங்க, தான் வச்சது தான் நல்லது. அதே மாரியே நடக்கணும் அப்படின்னு நீங்க ரொம்ப எதிர்பார்ப்பீங்க. எதிர்பார்ப்பு நடக்காதம்போது நெறைய ஏமாற்றங்கள், மன இறுக்கங்கள், அத தாங்கிக்க முடியாத சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு வரும். ஆனா,
கடுமையான காலகட்டங்கள்ல மனச திடமா வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியம் கூட. ஸோ, அதனால கேதுக்கு பிரீத்தி என்ன அப்டின்னா, கணபதி வழிபாடு மட்டுமே தான். நிவர்த்தி அப்டின்னா, நீங்க பிரத்யங்கிரா தேவி வழிபாடு பண்ணலாம். உக்கிரமான பெண் தேவதை அப்டிங்கக்கூடிய விஷயங்கள நீங்க கையில எடுத்து வழிபாடு பண்ணும்போது, அதிலிருந்து மன தைரியம் அதிகமாக குடுக்கும். அதே நேரத்தில பிரச்சனைகள எப்படி ஹேண்டில் பண்ணக்கூடியது அப்டிங்கிறது, ஏதோ ஒரு ரூபத்தில உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கட்டாயம் கிடைச்சிருங்க. சிம்ம ராசிக்காரங்க நெனச்ச விஷயங்கள அப்படியே ஃபில்டர் இல்லாம பேசுறதே பெரிய பேக் ஃபயரா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மத்தவங்கள எந்த அளவுக்கு பாதிக்கும்னு உங்களுக்கு தெரியாது. அது அட்ஜஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது வந்து உங்ககிட்ட குறைவா தான் இருக்கும். இதனால தான் வந்து கஷ்டமான காலநிலையில உங்களுக்கு உதவி பண்றதுங்கிறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. இதுவே ஒரு பெரிய இது. இதெல்லாம் நீங்க மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களோட லைஃபே நெறைய விஷயத்துல சேஞ்ச் ஆகும். அதே மாரி பெண்களுக்குங்க. பொதுவா கணவன் வழி பிரச்சனைகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. மன நெருக்கடிகள், ஏதோ இனம் புரியா கவலை, பதட்டங்கள் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவனமாக தான் இருக்கணும். ஆனா செலவுகள் வரவுக்கு மீறி இருக்கும். ஆடை, ஆபரண சேர்க்கை இதெல்லாம் இருக்கு. கணவன் கிட்ட வந்து அடிக்கடி சண்டை போடாதீங்க. அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணி போங்க. பெற்றோர்கள்கிட்டயும் சேம் அதேதான். பொதுவாவே அட்ஜஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு அதிர்ஷ்டமா மாறிரும். உயர்ந்த நிலைக்கு எடுத்துட்டு போகும். அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணல அப்படின்னா, பிரச்சனைகள கையாள்ற மாரி இருக்கும். பொதுவாவே சிம்ம ராசிக்கு வந்து மன சிக்கல்கள், மன நெருக்கடி அதாவது இந்த டிப்ரஷன் சொல்லக்கூடிய விஷயம் அதிகமாக உணருவீங்க. நெறைய மெடிடேஷன் பண்ணுங்க. இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளில வரது அப்டின்னா, நெறைய பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸ சொல்லி பார்த்தீங்கனாலே, அதுவே மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதே மாரி வேலை கிடைக்குமா அப்டின்னா, படிச்சு முடிச்சோனே வேலை கிடைக்குமான்னா, 6 குடையவர் அஷ்டமத்துல நெறைய இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி சம்டைம் உங்களுக்கு கிடைக்காதனால வெக்ஸ் ஆயி போயிருவீங்க. ஆனா குரு இப்ப 6ஆம் இடத்துக்கு வர்றதுனால உத்தியோகஸ்தானம்ங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. அதனால நீங்க வேலைக்கு ட்ரை பண்ணுங்க. கட்டாயம் உங்களுக்கு கிடைச்சிரும். சனி வந்து உழைக்கக்கூடியவங்களுக்கு கட்டாயம் நல்ல வழிய குடுத்துருவாரு. அதனால எந்த பாதிப்பும் கிடையாது. வருமானத்தையும் பார்க்கறதுனால வருமானம் உறுதியாக உண்டு. ஏதாவது ஒரு வருமானம், இன்கம் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு இருந்தே தீரும். அதனால பிரச்சனைகள்லாம் கிடையாது. தாராளமா ட்ரை பண்ணலாம். படிக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் படிப்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா குருவோடைய அனுகிரகமும் இருக்கு. செவ்வாயோடைய அனுகிரகமும் இருக்கு. படிக்கக்கூடியவங்க படிப்புல புது புது சாதனைகள பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த மாசம் உங்களுக்கு இருக்கு. நல்ல தைரியத்தோட இருக்கணும். நீங்க நல்ல நெனச்ச மார்க்கு, நெனச்ச விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போதுங்க. அந்த அளவுக்கு அற்புதமான பலன்கள் தான் இருக்கு. அதே மாரி உயர்கல்வியில நெறைய சாதனை புரியக்கூடிய அமைப்பு இந்த மாதம் சிம்ம ராசிக்கு இருக்கு. அம் மெயினா வந்து திருமண பிராப்தம் இருக்கு. ஆனா இந்த மாசம் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு திருமண பிராப்தம்லாம் இல்ல. ஏன்னா 7ஆம் இடத்த வந்து பார்த்தீங்கன்னா, எந்த கிரகமும் பார்க்கல. குருவும் பார்க்கல. குரு பலமும் கிடையாது. அதனால திருமணத்த யோகம் இந்த மாசம் ஃபிக்ஸ் பண்ணலாமா? அப்டின்னா, அது உங்களுடைய ஜோசியர கன்சல்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா தசாபுத்தி சப்போர்ட் பண்ணும்போது, ஒரு சில சமயத்துல வந்து கல்யாணம் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொதுவா அஷ்டமத்துல வந்து சனி இருக்கனால, தேவையில்லாத விபரீத ராஜயோகமும் கிடைக்கும். அதே நேரத்துல கெட்ட பேரும் கிடைக்கும். 8ல சனி இருந்து 2 பார்வையிடும்போது மன நெருக்கடிகள், மனச்சிக்கல்கள் வரும்னு நான் சொன்னேன் இல்லையா? அது வந்து தேவையில்லாத கெட்ட பேர ஏற்படுத்தும். பெண்களா இருந்து தீராத அவமானத்த குடுத்துரும். அதனால ரொம்ப கவனமாக இருக்கிறது, நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள்ல நிதானத்த கடைபிடிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. அரசாங்க அதிகாரிகள் நான் சொல்லவே வேண்டாம். ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். லஞ்ச லாவண்யங்கள்ல ஈடுபடும்போது ரொம்ப கவனமாக இல்ல அப்டின்னா, அது எல்லாமே பெரிய பிரச்சனைகளா மாறும். நீங்க பாட்டுக்கு பேசி கையூட்டு வாங்கிட்டு போயிருவீங்க. காலம் முழுக்க ஜெயில்லயோ அல்லது வேலை இல்லாமயோ இருக்கணும். அதனால இந்த மாதம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது. உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்களுக்கு ஆளாகுற மாரி இருக்கும். அதனால என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கும். அதனால நீங்க லீவ் போட்டு போங்க. அது ஒரு பெரிய பிரச்சனைகள்லாம் வராது. ஆனா பொதுவா எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ண கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது கட்டாயம் கவனம் தேவை. நீங்க மனசு சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு டிரைவ் பண்ணாதீங்க. நீங்க மனசு சரியில்ல அப்படின்னா, வீட்ல அமைதியா இருந்து உங்களுக்கு புடிச்ச மியூசிக்க கேளுங்க. நல்லா சாப்பிடுங்க. அ வந்து உங்களுக்கு என்ன விஷயங்கள பிடிக்குமோ, அத நீங்க செஞ்சு பழகுங்க. ஆனா வண்டி ஓட்டுறேங்கிற பேர்ல இருந்தா, அது விபத்துக்கு வழிவகுத்துரும். ஏன்னா விபத்து கண்டம்லாம் உங்களுக்கு இருக்கு. 4ஆம் இடத்த செவ்வாய் பாக்குது. அது போக வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 5ஆம் அஷ்டம ஸ்தானத்துல வந்து சனி இருக்குது. குரு வேற 12ஆம் இடத்துல இருக்கு. இது எல்லாமே மருத்துவ விரயத்த காமிக்குது. அதனால கூடுதலான வந்து ஹெல்த் இஷ்யூவும் பாத்துக்கணும். வண்டி வாகனங்கள்ல போறத தவிர்த்துக்கணும். அதான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஹெல்த் ரிலேட்டடா நெறைய பிரச்சனைகள சந்திக்கிற மாரி வரும். ரொம்ப கவனமாக இருங்க. இல்ல அப்டின்னா பெரிய செலவுகள கூட்டிட்டு வந்து குடுத்துரும். தாயார் வழி சொத்துக்கள் வரதுக்கு உண்டானதும், தாயார் உடல்நிலையில பிரச்சனைகள் இருந்தா உடனடியா பார்க்குறதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பொதுவா தெய்வ அனுகூலத்தையும், தெய்வ பலத்தையும் தேடிக்கிறது நல்லது. கடன் ரீதியா இருக்க பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவுக்கு வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சாதகமா வரதுக்கு உண்டான
அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே பொருளாதாரம் நிலை ஒரு நல்லா இருந்தாலும், உறவுகளுக்கு இடையே சுமூகமான உறவுகள்லாம் இல்ல. பிரச்சனைகள் தான் வரும். அதனால ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது. கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் நெகட்டிவ் பப்ளிசிட்டி தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கம். குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். கோவையிலிருந்து டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்னைக்கு நம்ம மெயினா பார்க்க போறது வைகாசி மாத பலன்கள். ஸோ லாஸ்ட் சித்திரை என்னதான் சூரியன் உச்சமா இருந்து எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு சூட்டை கொடுத்தாலுமே, அரசியல் நீங்க பாத்தீங்க அப்படின்னா பெரும் மாற்றம், பெரும் அதிர்வுகள். நம்ம இதை பத்தி நம்ம நிறைய வீடியோஸ்ல நம்ம பேசிட்டோம். நிறைய மாற்றங்கள் வரப்போகுது, புது புது விஷயங்கள் மாறப்போகுது, எல்லாம் சொல்லியாச்சு. ஓகே, இந்த வைகாசி மாதத்துல என்ன நடக்க போகுது? ஸோ உலக ரீதியா நம்ம எப்பவுமே ஒரு ஓப்பனிங்ல ஜென்ரலா என்ன நடக்கும், அதுக்கப்புறம் மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ உலக ரீதியா என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். சில ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ், ஏன்னா இன்னுமே பாத்தீங்க அப்படின்னா ராகு மாற போகிறார். இந்த இயர் எண்ட்ல மாற போறதுக்கு முன்னாடி இன்னும் அவர் கும்பத்திலேயே தான் இருக்காரு. அப்போ இப்போ கிரக ரீதியான சேர்க்கைகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய செவ்வாயும் மேஷத்துக்கு வந்துட்டாரு, சூரியன் ஆல்ரெடி அங்க இருக்காரு. அப்போ நினைச்சு பார்த்துக்கோங்க, 2 நெருப்பு கிரகங்களும் எங்க இருக்கு? ஸோ மேஷத்துல இருக்கு இல்லைங்களா? ஸோ முதல் வீட்டில் இருக்கு. ஸோ அதோட பாதகாதிபதி வீட்டில் தான் ராகு அமர்ந்திருக்கிறார். அப்படிங்கும்போது ஜென்ரலா இந்த உலக ரீதியான விஷயங்கள் பார்க்கும்போது ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய காமிச்சிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டைம்ல உலகத்துல நம்ம இப்போ உங்களுக்கு எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஸோ என்ன மாதிரியான எனர்ஜி குவாரண்டைன்ஸ் அப்படின்னு இப்போ வந்துருச்சு இல்லை? ஏன்னா உங்களுக்கு பெட்ரோல் தட்டுப்பாடு, இது எல்லாமே இந்த சேர்க்கைகள்னால தான். ஸோ நிறைய பேருக்கு பெட்ரோல் தட்டுப்பாடு, இது மூலிமா வீட்லேயே ஒர்க் பண்ணுங்க, பெரிய டெஸ்டினேஷன்ஸ் வெட்டிங்ஸ், உங்களை அரசுக்கிட்ட இருந்து நமக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் நிறைய ஏற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுடைய லைஃப்ல நடக்க போகுது. நம்ம நினைச்சு பார்க்க கூடாத விஷயங்கள், நிறைய விஷயங்கள் மாறப்போகுது. தங்கம் விலை ஏறப்போகுது. நான் இந்த இயர் ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லிட்டேன், இந்த இயர் எண்டுக்குள்ள அது 2 லட்சத்தை தொடும் அப்படிங்கறது நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா உலகத்துல பொருளாதார வளர்ச்சிகள் நிறைய மாற்றங்கள் கொடுக்க போகுது. அரசு என்னதான் நமக்கு ஃபேவர் பண்ணாலுமே நமக்கு செலவுகள் அப்படிங்கிறது இருக்கதான் செய்யும். கண்டிப்பா அதை நம்ம தாங்கிதான் ஆகணும். இப்ப இருந்தே கொஞ்சம் ஃபினான்ஷியலா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது இந்த ராசிக்காரங்க அப்படின்னாலாம் கிடையாது, பொதுவான ஒரு ஜென்ரல் கமிட்மெண்ட். ஸோ சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கும். பெருசா நீங்க வெளிநாட்டுக்கு போறது வர்றது, ஏன்னா பிகாஸ் இப்போ வியாதிகள் ரீதியாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெளியே சொல்றது கிடையாது, ஆனா நிறைய பேர்த்துக்கு இந்த தொற்று வியாதிகள் அப்படிங்கிறது நிறைய பரவிட்டு இருக்கு. இது பிகாஸ் ஆஃப் இந்த சனி குரு வீட்டுல சனி இருக்கிறதுனால இந்த ப்ராப்ளம்னால தான் வருது. ஓகே, ஸோ இப்போ என்ன மாதிரி விஷயங்களை நம்மள எல்லாம் பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன், சேமிப்பு. அதே மாதிரி குழந்தைகளுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த வெளியே ஜங்க் ஃபுட்ஸ் வாங்கி கொடுக்கறது, அதே மாதிரி தேவையில்லாம எங்கேயாவது கிடைச்ச தண்ணி குடிக்கிறது, வாட்டர் பாட்டில் தண்ணி கூட இப்போ எதுவுமே கொஞ்சம் சேஃபாக இருக்கிறதுல முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலேயே சுடு தண்ணி எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா சில வைரஸஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளை பாதிக்கக்கூடும். இது எல்லாமே இந்த உலக ரீதியாக நடக்க போகுது. அரசியலில் என்னதான் நமக்கு மாற்றம், நம்ம சொன்ன மாதிரி அப்போ ஒரு லூக் வேர்ட் வச்சு நம்ம சொல்லிட்டு இருந்தோம், கடக ராசிக்காரர்களுக்கு தான் வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ கண்டிப்பாக இப்போ நம்மளுக்கு முதல்வர் யார் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ அந்த ஒரு அரசியல் அப்படின்னு எடுக்கும்போது இந்த டைம்ல இருந்து ஆகஸ்டுக்குள்ள இன்னுமே பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு அரசியல் பார்க்கும்போது சில துரோகங்களை பார்ப்பாங்க. ஓகே, என்ன மாதிரியான துரோகங்கள்? யாரெல்லாம் ஜென்ரலா நம்மளுடைய முதல்வர் என்ன சொல்றது, இவங்கெல்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களுக்குள்ளே சில பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு காலம் இந்த ஆகஸ்ட்ல இருந்து வரப்போகுது. ஆகஸ்ட் செப்டம்பர் எல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். 2028 வரைக்குமே கொஞ்சம் அவர் ஆனா அவருடைய முயற்சிகள் எல்லாமே நல்லா இருந்தாலும் சில துரோகங்கள் அதெல்லாமே பார்க்கணும். அது ரீதியான ஒரு சில மாற்றங்கள் நமக்கு நடக்கும். நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருப்போம். நமக்கு எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமானது பிரேயர்ஸ். நம்மனால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, விதியை மதியால் வெல்ல முடியும். அதற்கு கண்டிப்பா கடவுளோட அனுகிரகம் வேணும். நல்லா ப்ரே பண்ணணும். எல்லாருக்குமே நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். நம்ம ப்ரே பண்ணும்போது
நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன், அந்த மேனிஃபெஸ்டோட நீங்க ப்ரே பண்ணீங்க, உங்களுடைய மனநிலை எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். நம்மளால முடியும், நம்மளால முடியாதது எதுவுமே கிடையாது, முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்வோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்ல உங்களுடைய ஒர்க் எல்லாமே நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கடவுளோட அனுகிரகத்தோட ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த வைகாசி மாத பலன்கள்ல மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் என்ன மாதிரி விஷயங்களை நீங்க கரெக்டா இருக்கணும், பொறுப்பெடுத்துக்கணும், எதுல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கறது எல்லாமே நம்ம பார்த்துடலாம். சிம்ம ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாத பலன்களாம் நம்ம வந்து சொல்ல போகிற முக்கியமான ஒரு விஷயம். லாஸ்ட்டாக வந்து லக்னாதிபதியே வந்து பாதகாதிபதி வீட்டில் இருந்திருக்காங்க. அப்போ வந்து தனக்கு தானே வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. பட் இப்போ வந்து அவர் உங்களுடைய நெக்ஸ்ட் ஹவுஸ் வந்துட்டார், 10ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. ஸோ லக்னாதிபதியை 10 அப்படிங்கும்போது தொழில் சிந்தனைகள் நிறைய இருக்கும் உங்களுக்கு. ஆனால் இப்போ அஷ்டம சனி பார்வையாக இருக்கும்போது கண்டிப்பாக வந்து தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. அதே மாதிரி வந்து ஒருத்தவங்க வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு நல்ல வேலை இருக்கு, இங்க வேலை செய்ய வேண்டாம், நீ வாங்க அப்படின்னு யாராவது உங்களை வந்து ஒரு என்ன சொல்றது, தேவையில்லாம உங்களுக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா விட்டுட்டெல்லாம் போயிடாதீங்க. இப்போ வந்து சூரியன் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய பெரிய அரசியல் மாற்றமே வந்திருக்கு. இது எல்லாமே இதுதான் காரணம். ஏன்னா சூரியனே வந்து பாதகத்தில் இருக்கும்போது எப்படி இருக்கும். ஸோ யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தில் வந்து என்ன சொல்கிறது, ஒரு அரசியலாக இருக்கட்டும், ஒரு மேனேஜ்மெண்ட்டாக சைடாக இருக்கும், பெரிய ஹை பொசிஷனாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து நினைத்த காரியங்கள் நடக்காமல் போயிருக்கும். அஷ்டம சனியோட தாக்கம் இருக்கு, எல்லாமே ஒரு எதிரி ஸ்தானத்தில் இருக்கும்போது அதுதான். ஸோ மேனேஜ்மெண்ட் கூட பிரச்சனை பண்ணுறது, இல்லாட்டி மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு ஒரு குடைச்சல் கொடுக்கறது, இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடந்துட்டு இருக்கும். ஓகே, இப்போ எப்படி இருக்கும், இந்த வைகாசி மாதமாவது ஒரு மாற்றம் இருக்கா, நமக்கு கொஞ்சம் ஒரு ஹாப்பினஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. என்னன்னா உங்களுக்கு அது தொழில் சிந்தனை வரும். இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணாமல் இப்போ வந்து என்ன சொல்கிறது, ஜென்ரலாக வந்து இப்போ ஒரு கமிஷன் பேசிஸில் பண்ணுறீங்க அப்படின்னா வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் வந்து நீங்கள் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இல்லை யாரையாவது நம்பி பணம் கொடுக்கறது அப்படின்னு இந்த காலகட்டத்தில் அது உங்களுக்கு பெரிய குடைச்சல் கொடுக்கும். ஸோ 2க்கும் 11க்கும் உரிய புதனும் பார்த்தீங்கன்னா இப்படி சூரியனோட அஸ்தங்கமாக இருக்குது. அப்போ வந்து உங்களுடைய குடும்ப ரீதியான செலவுகள், குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள், குடும்பமே சில பேர் உங்களை எதிரியாக பார்க்கக்கூடிய தருணங்கள், இதெல்லாமே வந்து இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதே மாதிரி நம்ம என்னதான் சம்பாதிச்சாலும் வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம கையில் நிற்க மாட்டேங்குதே, எவ்வளோதான் நம்ம லாபம் பார்த்தாலும் ₹1 கூட இப்போ நம்ம பார்க்க முடியலையே அப்படிங்கிற அந்த ஒரு கஷ்ட காலம் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது. இதெல்லாமே மாறும். ஸோ எப்படி சொல்கிறது, ஒரு மே ஒரு 25 ஜூன் 1 வீக்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக உங்களுடைய லைஃப்பில் இருக்குது. ஸோ இப்போ நீங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவையில்லாமல் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. அப்போ செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல ஆச்சு. 9ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய தந்தை ஸ்தானம். அப்போ செவ்வாய் வந்து உங்களுடைய தாய் தந்தையும் சேர்ந்த இடத்துல வந்து 4ஆம் இடமும் செவ்வாயாக தான் வருது. அப்போ அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இந்த பிளட் லாஸ் ஆகிறது, இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரத்தம் கம்மியாக இருக்கிறது, இல்லாட்டி அப்பாவுக்கு, ஸோ அம்மாவுக்கு அப்பாவுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். ஸோ உடல் ரீதியான அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனை. ஸோ நீங்களுமே உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஏன்னா லக்னத்தில் வந்து கேது இருக்காரு. ஸோ இந்த வருஷம் எண்டில் தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு செல்கிறார். அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க வந்து ஒரு பிளான் பண்ணும்போது இப்போ நம்ம நினைக்கிறது எல்லாமே கரெக்ட். ஏன்னா கேது அப்படிதான் பண்ணுவார். நம்ம நினைக்கிறதா கரெக்ட், நம்ம சொல்றதா கரெக்ட், அந்த வார்த்தைகள் கடினமாக்குறது சொல்றது எல்லாமே அப்படிதான் நினைப்பாரு, நினைக்க வைப்பாரு. ஆனா அதெல்லாம் தாண்டி உங்களுடைய சிந்தனைகளை இதை யோசிச்சுக்கோங்க. நம்ம அமைதியா இருக்கணும், நம்ம சொல்றது இப்போ எந்த இனிஷியேட்டிவ் எடுக்கக்கூடாது. யாரையாவது பிடிச்சி நம்ம சத்தம் போடுறது, இரிட்டேட் பண்ணுறது, திட்டுறது எல்லாமே நடக்கும். இதெல்லாமே கொஞ்சம் காமாக இருக்கு. எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாங் டேர்ம் கிடையாது, எல்லாமே ஒரு ஷார்ட் டேர்ம். அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சரியாயிடும். குடும்பத்தில் டெசிஷன் எடுக்கும்போது நீங்கள் வந்து குடும்ப நபர்களோட நீங்கள் வந்து கேட்டீங்க அப்படின்னா, ஒரு டிசைட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தானாக முடிவெடுக்கும்போது அது பிரச்சனை வரும். குழந்தைகள் மூலியமாக சில மாற்றங்கள், ஸ்கூல் காலேஜஸ்ஸு அவங்களுக்கான ஒரு செலவுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் இழுத்து விட்டுருக்கும். இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியாயிடுமான்னு கேட்டால் 100% சரியாயிடும். ஸோ நீங்கள் எல்லாமே கொஞ்சம் பிளான் பண்ணுங்கள். எவ்வளோ கஷ்டமான விஷயமா இருந்தாலும் பொறுமையாக இருக்கிறது இப்போ காலகட்டத்துக்கு ரொம்ப நல்லது. இந்த வைகாசி மாத பலன்களாக வந்து மேஷம் முதல் மீனம் வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இந்த காலகட்டத்தில் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ராசிகளும் நல்லா பார்த்துட்டு அதுக்கான என்னென்ன நான் சொல்லியிருப்பேனோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லது நடக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை கண்டிப்பாக பாருங்கள், அதில் தான் முக்கியமான விஷயமே இருக்குது.
ஏன்னா ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு தசாபுத்திக்கு ஏற்ப மாதிரியே நடக்கும். ஸோ கோச்சாரம் அதை கன்ஃபார்ம் பண்ணும். ஸோ பிரசன்னம் மூலியமாக நிறைய பேத்துக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும், இதை பண்ணலாமா வேண்டாமா. அப்போ பிரசன்னம் மூலியமாக அதுக்கான ஒரு தீர்வை நம்ம காணலாம். நிறைய பேத்துக்கு நிறைய சொல்யூஷன் கொடுத்துருக்கோம். ஜெம்ஸ்டோன்ஸ் மூலியமாக உங்களுடைய பிரச்சனை தீர்க்கலாம். நியூமராலஜி, நேமாலஜி, சில மாற்றங்கள், எண்கள் மூலியமாக மாற்றங்கள், லெட்டர்ஸ் மாற்றுறது, இந்த பெயரியல் ஜோதிடம், தொழில்முறை ஜோதிடம், அதிர்ஷ்ட குறியீடுகள், உங்களோட லைஃப்ல என்னென்னலாம் வேலை செய்யும். இந்த சில பேர் வந்து நல்லா இருக்கும், சின்ன விஷயம், இந்த வாஸ்து பிரச்சனைனால அவங்க மடங்கி போயிடுவாங்க. ஸோ வாஸ்து பார்க்கறதுக்கு வந்து உங்கள் வீட்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நான் நேரடியாகவே வந்து நாங்கள் விசிட் பண்ணி அந்த வாஸ்துக்கு உண்டான பிரச்சனைகள் எல்லாமே நாங்கள் தீர்வு கொடுப்போம். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும், வாஸ்து பார்க்கணும், நியூமராலஜி பார்க்கணும், அதே மாதிரி உங்களோட நேம் சேஞ்ச் பண்ணணும், அதிர்ஷ்ட நம்பர் வந்து நம்ம இங்கே அழகாக எழுதி அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் டெய்லி காலையில். அதிர்ஷ்ட குறியீடுகள் மூலியமாக உங்களோட வாழ்க்கை மாற்றம், பண வரவுகள் டெய்லியும் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நமக்கு ரெகுலர் வருமானம் வரக்கூடிய அந்த சூட்சம ரகசியத்தை நம்ம சொல்லிக் கொடுப்போம். ஸோ கீழே இருக்கிற என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் போகுது, என்னென்னலாம் ஆக்டிவேட் பண்ணாங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் வைகாசி மாதம் பராபவ வருஷம் 15/5/2026 14/6/2026 வரலும் உண்டான காலகட்டம். பொதுவாகவே மாத பலன்னு பார்க்கும்பொழுது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். மாதங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து சௌரமான மாதத்தை எடுத்து சொல்கிறோம். சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடிய விஷயத்தை சௌரமானம்னு சொல்கிறோம். வைகாசி மாதம் அப்படின்னா ரிஷபத்தில் வந்து சூரியன் இருக்கும். சரி, இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம்னு எடுத்தோமேயானால் மாதத்தின், அதாவது இந்த காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் வந்து செவ்வாய், சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 3 கிரகங்கள் ரிஷபத்தில், குரு மிதுனத்தில் இருக்கார், சிம்மத்தில் கேது, ராகு பகவான் கும்பத்திலையும், மீனத்தில் சனி. இது ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும் உள்ளே வருது. இந்த மாதம் பிறக்கும் பொழுது பார்த்தாலேயானால் அப்படி இருக்குது. இந்த மாதத்தில் வரக்கூடிய சில மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்த்தாலேயானால் சுக்கிரன் 15ஆம் தேதி அன்றைக்கே வந்து மிதுனத்துக்கு போயிடுறார். அதற்கு பிறகு பார்க்கும் பொழுது 26ஆம் தேதி அன்றைக்கி 3 மாற்றங்கள் நிகழ்கிறது. அதில் வந்து ஒரு பெரிய மாறுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது வருட கிரகமான குரு பெயர்ச்சி அடைகிறார். எங்கே? மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு. தனியாக அதற்குன்னு ஒரு வீடியோ போடுறேன். அதாவது குரு பெயர்ச்சி பலன்கள் ஒரு ராசியாக தனியாக போடுறேன், அதையும் பாருங்கள். அது 26/5 அன்றைக்கி. அதற்கு பிறகு பார்த்தோம்னா 26/5 அன்றைக்கே சுக்கிரன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வர்றார். அது தவிர புதன் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறார். இது வந்து இந்த மாதத்தினுடைய மாற்றங்களாக இருக்குது. சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னா 16/5/2026 அன்றைக்கி அமாவாசை, வைகாசி மாதத்தினுடைய அமாவாசை. அதற்கு பிறகு வந்து 28/5/2026 அன்றைக்கி அக்னி நட்சத்திரம் முடிவு. அதாவது அக்னி நட்சத்திரம் பார்த்தாலும் ஒரு 22லேருந்து 28 நாள் வரலும் இருக்கும். இந்த 28 நாளில் வந்து அதீதமான வெயில் அடிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மே மாதம் 4ஆம் தேதி ஆரம்பிச்சது, அதாவது சித்திரை மாதத்தில் ஆரம்பித்தது, பரணி நட்சத்திரத்தில் வரும்பொழுது, சூரியன் பரணி நட்சத்திரத்தில் வரும்போது ஆரம்பித்தது. இப்போ வந்து அது 28ஆம் தேதி அன்றைக்கி முடிவடைகிறது. 24 நாட்கள் 25 நாட்களில் வந்து முடியறது. சரி, இதற்கு பிறகு பார்த்தாலேயானால் இந்த மாதத்தில் வரக்கூடியது வைகாசி விசாகம். இது ஒரு மிகப்பெரிய சிறப்பான ஏற்றமான நாள். வைகாசி விசாகம்ன்றது எல்லா கோவில்களையும் மிகப்பெரிய விசேஷமான நாட்களாக கொண்டாடப்படுகிறது. இது வந்து 30/5/2026 வருது. 31ஆம் தேதி, அதாவது இது வைகாசி பௌர்ணமி, அதாவது வைகாசி விசாகம். விசாகத்துக்கு அடுத்தது அனுஷ நட்சத்திரம் பார்த்தோம்னா மிகவும் ஏற்றம். வைகாசி அனுஷ நட்சத்திரம் மிகவும் விசேஷம். சங்கராச்சாரியார் அவருடைய அதாவது ஜெயந்தியாக கொண்டாடப்படுறது அன்றைக்கி. இந்த மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தோம்னா அதாவது 4/6/2026 அன்றைக்கி வாஸ்து நாள்.
இந்த வாஸ்து நாள் அன்னைக்கு உங்களுக்கு புதிய வீடு கட்டுறது, புதிய மனை அடிகோல் ஊன்றது, அதோட புதிய ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறது, வீட்டினுடைய வாசக்கால் நடுறது, புதுசாக மனை வாங்கிறது, இந்த நேரத்தில் அஸ்திவாரம் தோன்றது, பூஜை போட்டு வேலைகள் ஆரம்பிக்கிறது, இந்த புதுசாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறது, இது எல்லாம் பண்ணிங்களே ஆனால் நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றம் வரும். அது தவிர இந்த காலத்தில் நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது எந்த ஒரு இதுவையும் பார்க்க வேண்டாம். அதாவது ராகு காலம், யமகண்டம், திதி, வாரம் இது எதுவுமே பார்க்க தேவையில்லை. ஏன்னா அதாவது இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தேன்னா காலை 9:05 10:35 வரும், கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம். இந்த 1.5 மணி நேரம் உங்களுக்கு 6 பகுதியாக பிரியும். 15 நிமிஷமாக 6 பகுதியாக பிரியும். அதில் கண் விழிக்கும் நேரம், அதாவது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம், அதுக்கப்புறம் ஸ்நானம் செய்யும் நேரம், அதற்கு பிறகு பூஜை செய்யும் நேரம், அதாவது சாப்பாடு சாப்பிடும் நேரம், அதுக்கப்புறம் தாம்பூலம் தரிக்கும் நேரம்னு 6 வகையாக பிரியறது. இந்த 6 வகையில் கடைசி 30 நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது மிகவும் ஏற்றமானது. அந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாலும், அதாவது வீடு சம்பந்தமாக இடம் வாங்கிறது, நிலம் வாங்கிறது, நிலம் அடுத்தவங்களுக்கு எழுதி வைக்கிறது, உங்களுடைய சொத்துக்கள் அடுத்தவங்களுக்கு எழுதி வைக்கிறது, புதுசாக சொத்து வாங்கிறது, அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, பெரிய ப்ராஜெக்ட்ஸு லேண்டு வாங்கி அதெல்லாம் பண்ணுறது, இது எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். எதிலையும் தடங்கள் இல்லாமல் பணம் நிச்சயமாக நடக்கக்கூடியது. இதில் நீங்கள் எந்த ஒரு தோஷமும் பார்க்க வேண்டாம். அதாவது ராகு காலம், யமகண்டம், நட்சத்திரம், அஷ்டமத்தில் நட்சத்திரம் இருக்குது, சந்திராஷ்டமமாக இருக்குது, இதெல்லாம் எதுவுமே பார்க்க வேண்டாம். இதுக்கு தோஷம் கிடையாது. ஸோ இது வாஸ்து பூஜைன்றது மிகவும் முக்கியமானது. அந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள், ஆரம்பிக்கக்கூடிய எந்த ஒரு கட்டடங்களும் சரி, எந்த ஒரு வியாபார ஸ்தலங்களும் சரி, நல்ல ஒரு வெற்றியை நோக்கி நிச்சயமாக செல்லும். சரி, இந்த மாதம் வைகாசி மாதம் பராபவ வருஷம் என்னென்ன மாற்றங்கள், ஏற்றங்கள் ஒரு ராசிக்காக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போகும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்டேஷன் தேவையாக இருந்ததுனால் உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் இதுவரையிலும் எனக்கு அனுப்பி வைங்க. உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள், உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூஷ்மம் வழியாக எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, அதில் எந்த அளவுக்கு நிச்சயமாக மாற்றத்தை கொடுக்கலாம், அது தவிர உங்களுடைய இந்த காலத்தில் இருக்கக்கூடிய கோச்சாரம் எந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும், என்னென்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றத பற்றி உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு விளக்குறேன். நான் என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறோம், அந்த கட்டணத்தை போட்டுட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக வைகாசி மாதம் பராபவ வருஷம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். சிம்மம், மகம், பூரம், உத்தரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. இந்த சிம்ம ராசிக்கு பார்த்தடையானால் இந்த மாதம், அதாவது பராபவ வருஷம் வைகாசி மாதம் 15/5/2026 14/6/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் பார்க்கும்போது சூரியன் ராசிநாதன் 10ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். பொதுவாகவே வைகாசி மாதம்னா சூரியன் சிம்ம ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து தான் ஆகணும். ஏன்னா வைகாசி மாதம்னா ரிஷபத்தில் சூரியன் இருக்கும், 10ஆம் இடத்துல திக்பலம் பெறுறார். அதனால் நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கும், அரசாங்கத்தால் அனுகூலம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இதோட பார்த்தோம்னா 9-10 அதிபதிகள் அங்கேயே ஆட்சி பெற்று போகிறார். அதனால் பொது காரியங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும், நல்ல ஒரு மன நிம்மதி கிடைக்கும். பொது காரியங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஐடென்டிட்டி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகிறது. அதோட பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான், 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சுக்கிரனும் சேர்றார். 15ஆம் தேதி அன்றைக்கே சுக்கிரன் 11ஆம் இடத்துக்கு போகிறார். 10-11 அதிபதிகள் பரிவர்த்தனை நடக்கிறதுனால நிச்சயமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய, தொழிலில் பெரிய ஏற்றம், பண வரவு நல்லபடியாக இருக்கும். மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஆதாயம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதை தவிர பார்த்தோம்னா குழந்தைகள் மூலியமாக பெருமை வரும். ஏன்னா 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியமும் நிச்சயமாக இருக்கும். முயற்சிகள் நல்லபடியாக இருக்கும். அதை தவிர பார்த்தோம்னா திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா 26/5/2026 பார்த்தோம்னா குருவினுடைய பெயர்ச்சி, அதாவது குரு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல வரார். அதனால் 12ஆம் இடத்துல குரு வர்றதுனால பார்த்தோம்னா நிச்சயமாக 5, 9 அதாவது 8ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர்
உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல 8, 12 தொடர்பு வருது. 8ஆம் இடத்தை பார்க்குறாரு அவர். அதனால் வந்து வெளிநாடு வெளியூர் போக வேண்டிய கட்டாயம் வரும். உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். எதனால் அப்படின்னா சுக்கிரனும் 12ஆம் இடத்துல வரார். அவரே வந்து 10ஆம் அதிபதி. அதை தவிர வந்து உங்களுடைய ராசிக்கு 3, 10 அதிபதி சுக்கிரன். அதை தவிர 11ஆம் அதிபதி ஆட்சி பெற்று போய் புதன் வந்து ஆட்சி பெற்று போய் இருக்கக்கூடிய காலகட்டம். 26ஆம் தேதி வந்து மிதுனத்தில் புதன் வந்துடுறார். அதனால் வந்து ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. அதனால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் உடல்நிலையில் பின்னடைவு இருக்கும். ஏன்னா அஷ்டமத்து சனி வேறு இருக்கிறதுனால கண்டிப்பாக உடல்நிலையில் பின்னடைவு இருக்கும். மன சோர்வுகள் இருக்கும். மனசில் வந்து கொஞ்சம் கவலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் அஷ்டமத்து சனின்றதால சிறு சிறு தடங்கல்கள்லாம் பார்த்து வர வேண்டிய காலகட்டமாக இருக்கும். தேவையில்லாத விஷயங்களுக்கு தலையிட வேண்டாம். அதனால் வந்து பொது காரியங்களில் இருக்கிறவங்களாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. இருந்தாலும் அரசாங்கத்தின் மூலியமாக அனுகூலம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பொது காரியங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். ஏன்னா 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால கண்டிப்பாக செவ்வாயின் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பெரிய சொத்துக்கள், தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சரி, இந்த காலகட்டத்தில் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம். இருப்பினும் அஷ்டமத்து சனி சிறு சிறு தொல்லைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் 3 கிரகங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கும்பொழுது ஆரம்பிக்கும் பொழுது இருக்குது. 15ஆம் தேதி அன்றைக்கே சுக்கிரன் மிதுனத்தில் மாறுறதுனால பரிவர்த்தனை யோகம் பெற்று ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக ஆதாயம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 26/5க்கு மேலே உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். ஊரை விட்டு நாட்டை விட்டு வெளியூர் போக வேண்டிய கட்டாயம் ஏற்படக்கூடிய காலகட்டம் அமைய போகிறது. உடல் நலத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே கேது பகவானும் 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்கறதில்ல. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து தன்னால் சாதிக்க முடியும்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. நிச்சயமாக அதில் வந்து அசிங்கப்பட வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கத்தால் பெருமிதம் வரும். குழந்தைகள் மூலியமாக பெருமிதம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பேச்சின் மூலியமாக நல்ல ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். என்ன சார் பேச்சில் ஜாகிரதையாக இருன்றீங்க, ஏற்றம் கிடைக்கும்னா 11ஆம் இடத்துக்கு புதன் போன உடனே நிச்சயமான ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். பேச்சின் மூலியமாக எல்லாவற்றையும் நீங்கள் கவரக்கூடிய அளவிற்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர பார்த்தலையானால் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சனியை பார்க்கறதுனால ஓரளவுக்கு உடல்நிலையில் பின்னடைவு இருந்தாலும் சற்று கொஞ்சம் பெட்டராகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். தாயின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். ஏன்னா சுக்கிரன் வந்து உங்களுடைய ராசிக்கு 10, 11, 12 3 இடத்துல போகிறார். இருந்தாலும் சில நாட்கள் தள்ளி வைக்கிறது நல்லது. இந்த சில நாட்கள் வந்து பார்த்தலையானால் அது வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். சந்திராஷ்டம நாட்கள்னால் 8ஆம் இடத்துல சந்திர பகவான் வரும்போது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் ஒரு 1/2 டம்ளர் பால் கொடுங்கோ. பால் வந்து பசும்பால் வாங்கி கொடுங்கோ. அபிஷேகத்துக்கு சந்திரனுக்கு உண்டான பிரச்சனைகள் நிச்சயமாக அந்த சந்திராஷ்டமத்தினுடைய பிரச்சனைகள் தீரும். இந்த சிம்ம ராசிக்காரர்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க. அவருக்கு ஒரு துளசி மாலை போட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கம். குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். கோவையிலிருந்து டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்னைக்கு நம்ம மெயினாக பார்க்க போகிறது வைகாசி மாத பலன்கள். ஸோ லாஸ்ட் சித்திரை வந்து என்னதான் வந்து சூரியன் உச்சமாக இருந்து எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு சூட்டை கொடுத்தாலுமே அரசியல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெரும் மாற்றம், பெரும் அதிர்வுகள். நம்ம இதை பற்றி நம்ம நிறைய வீடியோஸில் நம்ம பேசிட்டோம். நிறைய மாற்றங்கள் வரப்போகுது, புது புது விஷயங்கள் வந்து மாறப்போகுது, எல்லாம் சொல்லியாச்சு. ஓகே, இந்த வைகாசி மாதத்தில் என்ன நடக்க போகுது? ஸோ உலக ரீதியாக நம்ம வந்து எப்போவுமே வந்து ஒரு ஓப்பனிங்கில் வந்து ஜென்ரலாக என்ன நடக்கும், அதுக்கப்புறம் வந்து மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ உலக ரீதியாக வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். சில ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ்
ஏன்னா இன்னுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகு மாற போகிறார். இந்த இயர் எண்ட்ல மாற போறதுக்கு முன்னாடி இன்னும் அவர் வந்து கும்பத்திலேயே தான் இருக்காரு. அப்போ இப்போ வந்து கிரக ரீதியான சேர்க்கைகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய செவ்வாயும் மேஷத்துக்கு வந்துட்டாரு, சூரியன் ஆல்ரெடி அங்க இருக்காரு. அப்போ நினைச்சு பார்த்துக்கோங்க, 2 நெருப்பு கிரகங்களும் எங்க இருக்கு? ஸோ மேஷத்துல இருக்கு இல்லைங்களா? ஸோ முதல் வீட்டில் இருக்கு. ஸோ அதோட பாதகாதிபதி வீட்டில் தான் வந்து ராகு அமர்ந்திருக்கிறார். அப்படிங்கும்போது ஜென்ரலா இந்த உலக ரீதியான விஷயங்கள் பார்க்கும்போது ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய காமிச்சிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டைம்ல உலகத்துல நம்ம இப்போ உங்களுக்கு எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஸோ என்ன மாதிரியான எனர்ஜி குவாரண்டைன்ஸ் அப்படின்னு வந்து இப்போ வந்துருச்சு இல்லை? ஏன்னா உங்களுக்கு வந்து பெட்ரோல் தட்டுப்பாடு, இது எல்லாமே வந்து இந்த சேர்க்கைகள்னால தான். ஸோ நிறைய பேருக்கு வந்து பெட்ரோல் தட்டுப்பாடு, இது மூலிமா வந்து வீட்லேயே ஒர்க் பண்ணுங்க, பெரிய டெஸ்டினேஷன்ஸ் வெட்டிங். ஸோ உங்களை அரசுக்கிட்ட இருந்து நமக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் நிறைய ஏற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய லைஃப்ல நடக்க போகுது. நம்ம நினைச்சு பார்க்க கூடாத விஷயங்கள், நிறைய விஷயங்கள் வந்து மாறப்போகுது. தங்கம் விலை ஏறப்போகுது. நான் வந்து இந்த இயர் ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லிட்டேன், இந்த இயர் எண்டுக்குள்ள அது 2 லட்சத்தை தொடும் அப்படிங்கறது நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உலகத்துல பொருளாதார வளர்ச்சிகள் நிறைய மாற்றங்கள் கொடுக்க போகுது. அரசு என்னதான் நமக்கு ஃபேவர் பண்ணாலுமே நமக்கு வந்து செலவுகள் அப்படிங்கிறது இருக்கதான் செய்யும். கண்டிப்பா வந்து அதை நம்ம வந்து தாங்கிதான் ஆகணும். இப்ப இருந்தே கொஞ்சம் ஃபினான்ஷியலா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து இந்த ராசிக்காரங்க அப்படின்னாலாம் கிடையாது, பொதுவான ஒரு ஜென்ரல் கமிட்மெண்ட். ஸோ சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கும். பெருசா நீங்க வந்து வெளிநாட்டுக்கு போறது வர்றது, ஏன்னா வந்து பிகாஸ் இப்போ வியாதிகள் ரீதியாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெளியே சொல்றது கிடையாது, ஆனா நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த தொற்று வியாதிகள் அப்படிங்கிறது நிறைய பரவிட்டு இருக்கு. இது பிகாஸ் ஆஃப் இந்த சனி குரு வீட்டில் சனி இருக்கிறதுனால இந்த ப்ராப்ளம்னால தான் வருது. ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன மாதிரி விஷயங்களை நம்மள எல்லாம் பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன், சேமிப்பு. அதே மாதிரி குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெளியே ஜங்க் ஃபுட்ஸ் வாங்கி கொடுக்கறது, அதே மாதிரி வந்து தேவையில்லாமல் எங்கேயாவது கிடைச்ச தண்ணி குடிக்கிறது, வாட்டர் பாட்டில் தண்ணி கூட இப்போ எதுவுமே கொஞ்சம் சேஃபாக இருக்கிறதுல முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலேயே சுடு தண்ணி எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா சில வைரஸஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளை பாதிக்கக்கூடும். இது எல்லாமே இந்த உலக ரீதியாக நடக்க போகுது. அரசியலில் என்னதான் வந்து நமக்கு மாற்றம், நம்ம சொன்ன மாதிரி அப்போ வந்து ஒரு லூக் வேர்ட் வச்சு நம்ம சொல்லிட்டு இருந்தோம், கடக ராசிக்காரர்களுக்கு தான் வந்து வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ கண்டிப்பாக வந்து இப்போ நம்மளுக்கு முதல்வர் யார் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ அந்த ஒரு அரசியல் அப்படின்னு எடுக்கும்போது இந்த டைம்ல இருந்து ஆகஸ்டுக்குள்ள இன்னுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு அரசியல் பார்க்கும்போது சில துரோகங்களை பார்ப்பாங்க. ஓகே, என்ன மாதிரியான துரோகங்கள்? யாரெல்லாம் வந்து ஜென்ரலா வந்து நம்மளுடைய முதல்வர் வந்து என்ன சொல்றது, இவங்கெல்லாம் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களுக்குள்ளே சில பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு காலம் இந்த ஆகஸ்ட்ல இருந்து வரப்போகுது. ஆகஸ்ட் செப்டம்பர் எல்லாமே வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். 2028 வரைக்குமே கொஞ்சம் அவர் வந்து, ஆனா அவருடைய முயற்சிகள் எல்லாமே நல்லா இருந்தாலும் சில துரோகங்கள் அதெல்லாமே பார்க்கணும். அது ரீதியான ஒரு சில மாற்றங்கள் நமக்கு நடக்கும். நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருப்போம். நமக்கு எப்பவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ரொம்ப முக்கியமானது ப்ரேயர்ஸ். நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா விதியை மதியால் வெல்ல முடியும். அதற்கு கண்டிப்பா கடவுளோட அனுகிரகம் வேணும். நல்லா ப்ரே பண்ணணும். எல்லாருக்குமே நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். நம்ம ப்ரே பண்ணும்போது நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன், அந்த மேனிஃபெஸ்டோடு நீங்கள் ப்ரே பண்ணீங்க, உங்களுடைய மனநிலை எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். நம்மளால முடியும், நம்மளால முடியாதது எதுவுமே கிடையாது, முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்வோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்ல உங்களுடைய ஒர்க் எல்லாமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக கடவுளோட அனுகிரகத்தோட ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த வைகாசி மாத பலன்கள்ல மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் கரெக்டாக இருக்கணும், பொறுப்பெடுத்துக்கணும், எதில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்துடலாம். கும்ப ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு வந்து இந்த காலகட்டம் வைகாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இவ்வளோ நாள் வந்து நம்ம ஒரு குடும்பத்துக்காக ஒரு விஷயம் பண்ணும்போது அதனுடைய லாபங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணாலுமே ஒரு பிரச்சனை மாட்டாமல் அப்படியே ஓகே சேவாக வந்துட்டு இருந்திருப்போம். இப்போ குரு என்ன பண்ண போறாரு, அழகாக உங்களுடைய 6ஆம் இடத்துக்கு வர போறாரு. நம்ம மகரத்துக்கு சொன்ன எல்லா விஷயமும் என்ன ஆக போகுது, கும்பத்துக்கு நடக்க போகுது. ஆல்ரெடி என்ன இருக்காரு அங்கே, ராகு வந்து தலையில் உட்காந்துருக்காரு. இப்போ அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு வந்து 6ல் உட்கார போற சந்திரனுடைய வீட்டில், உங்களுக்கு 2-11. அப்போ என்ன அப்படின்னா உங்களுடைய குடும்ப ரீதியான ஒரு விஷயங்கள், லாபஸ்தானம், என்ன சொல்றது, மாமனார், இவங்க கிட்ட எல்லாமே கொஞ்சம் பிரச்சனை பண்ணாமல் இருந்துக்கோங்க.
அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 6ஆம் இடத்துக்கு குரு வரும்போது தேவையில்லாமல் நிறைய கடன் வாங்கி அந்த ரொட்டேஷனுக்காக நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், கணக்கு காமிக்கணும் அப்படின்ட்டு வந்து இந்த வேலைகள்லாம் பண்ணுவீங்க. கும்பலக்னக்காரர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு விஷயத்த வந்து அடித்து சொல்லுவேன். அவங்க வந்து என்னென்னா எப்படி சொல்கிறது, அவங்களோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, வீட்டில் சொன்னாலுமே வந்து அவங்களா வந்து ஒரு ஃபோர்ஸ் எடுத்து கல்யாணம் பண்ணுற வாழ்க்கையில் அவங்க நல்லா நினச்சிருப்பாங்க. பெற்றவங்க சொல்கிறதே கேட்கவே மாட்டாங்க. இதெல்லாமே வந்து கும்பத்துக்கு இருக்குது. அது ஒரு ஸ்டைல் ஆஃப் இதுதான் அந்த கும்பமே. ஸோ இப்போ ராகு அங்கே இருக்கும்போது அவங்களால கட்டுப்படுத்தவே முடியாது. கும்ப ராசி லக்னக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, எதை செய்யாதேங்கன்னு சொல்கிறீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதை தான் செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒரு கோபம், அந்த இவங்க என்ன சொல்கிறது நம்ம என்ன கேட்கறது அப்படிங்கிற ஒரு இதெல்லாமே இருக்கும். பட் அதை செஞ்சு சாதிச்சு காமிச்சிருவாங்க. ஆனால் என்ன சொல்கிறது, அதுக்கு முன்னாடி அந்த பிரச்சனை, அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே அந்த வீட்டில் கொடுத்துருவாங்க. தேவையில்லாத ஒரு பிரச்சனைக்கு அப்புறம் தான் அவங்களுடைய என்ன சொல்கிறது, ஒரு வீழ்ச்சிக்கு அப்புறமா தான் ஒரு உயர்வே இருக்குது. அப்போ இதெல்லாமே வந்து நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதான் நம்ம அமைப்பு போல் இருக்குது, முதல்ல தோற்றுரும் அப்படி ஜெயிச்சிரும் அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் நீங்கள் யோசிக்காமல் பிளான் பண்ணுங்கள். ஓகே, நமக்கு இப்போ இந்த தேவை இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த செலவுகளை மேற்கொண்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம். ஏன்னா ஆரம்பத்தில் நல்லா இருக்கும், பின்னாடி அந்த பிரச்சனை கொடுக்கும். ஆனாலும் நீங்கள் எவ்வளோதான், ஏன்னா சனி பகவானோட வீடுலேயே தொழில்காரகன், தொழில் சிந்தனை இருக்கும், எப்படி தொழில் யோசனை இல்லாமல் இருக்கும்னு நீங்கள் கேட்கலாம். ஆனாலும் என்னென்னா அந்த கட்டுப்பாடோடு நீங்கள் அதை யோசிக்கும்போது நல்லாயிருக்கும். நிறைய பேர் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருப்பீங்க, வேலை மாற்றங்கள், வேலை இருந்துக்கிட்டே இருக்கும், இன்னும் பெட்டரான ஆப்ஷன் தேடிட்டு இருப்பீங்க இந்த காலகட்டத்தில். ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா விரைய சனியாக போயிட்டுருக்காரு, பாத சனியாக. அப்போ அந்த பாத சனி அப்படிங்கும்போது கால் அப்படின்னு சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ தொடையிலேருந்து கால் பாதம் வரைக்கும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. எங்கேயா போகும்போது சும்மா வச்சிங்கனாலே கால் அடிப்படும். ஸோ இந்த காலகட்டத்தில் இதெல்லாமே கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உறவினர்கள்கிட்ட கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கோங்க. உங்களுடைய குடும்பத்திலையும் சரி, மனைவி சொல்கிறதோ கணவன் சொல்கிறதோ நீங்கள் கேட்டாலே கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருப்பீங்க. இதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வைகாசி மாத பலன்களாக வந்து மேஷம் முதல் மீனம் வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இந்த காலகட்டத்தில் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ராசிகளும் நல்லா பார்த்துட்டு அதுக்கான என்னென்ன நான் சொல்லியிருப்பேனோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லது நடக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை கண்டிப்பாக பாருங்கள். அதில் தான் முக்கியமான விஷயமே இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு தசா புத்திக்கு ஏற்ப மாதிரியே நடக்கும். ஸோ கோச்சாரம் அதை கன்ஃபார்ம் பண்ணும். ஸோ பிரசன்னம் மூலியமாக நிறைய பேருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும், இதை பண்ணலாமா வேண்டாமா. அப்போ பிரசன்னம் மூலியமாக அதுக்கான ஒரு தீர்வை நம்ம காணலாம். நிறைய பேருக்கு நிறைய சொல்யூஷன் கொடுத்துருக்கோம். ஜெம்ஸ்டோன்ஸ் மூலிமா உங்களுடைய பிரச்சனை தீர்க்கலாம். நியூமராலஜி, நேமாலஜி, சில மாற்றங்கள், எண்கள் மூலியமாக மாற்றங்கள், லெட்டர்ஸ் மாற்றுறது, இந்த பெயரியல் ஜோதிடம், தொழில்முறை ஜோதிடம், அதிர்ஷ்ட குறியீடுகள், உங்களோட லைஃப்பில் என்னென்னலாம் வேலை செய்யும். இந்த சில பேர் வந்து நல்லா இருக்கும், சின்ன விஷயம் இந்த வாஸ்து பிரச்சனைனால அவங்க மடங்கி போயிடுவாங்க. ஸோ வாஸ்து பார்க்குறதுக்கு வந்து உங்கள் வீட்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நான் நேரடியாகவே வந்து நாங்கள் விசிட் பண்ணி அந்த வாஸ்துக்கு உண்டான பிரச்சனைகள் எல்லாமே நாங்கள் தீர்வு கொடுப்போம். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும், வாஸ்து பார்க்கணும், நியூமராலஜி பார்க்கணும். அதே மாதிரி உங்களோட நேம் சேஞ்ச் பண்ணணும். அதிர்ஷ்ட நம்பர் வந்து நம்ம இங்கே அழகாக எழுதி அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் டெய்லி காலையில். அதிர்ஷ்ட குறியீடுகள் மூலியமாக உங்களோட வாழ்க்கை மாற்றம், பண வரவுகள் டெய்லியும் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நமக்கு ரெகுலர் வருமானம் வரக்கூடிய அந்த சூட்சம ரகசியத்தை நம்ம சொல்லிக் கொடுப்போம். ஸோ கீழே இருக்கிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் போகுது, என்னென்னலாம் ஆக்டிவேட் பண்ணலாங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம வைகாசி மாத பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வைகாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 15/5/2026 வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குது. இந்த மாதம் வந்து அஸ்வினி நட்சத்திரத்துல பிறக்கிறதுனால தனுசு ராசியில இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணணும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, இந்த வெள்ளிக்கிழமை மாதம் பிறக்குது இல்லைங்களா, அதுல வந்து காலையில உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு அங்க இறைவனை வழிபாடு பண்ணிட்டு நீர்மோரோ அல்லது பானகமோ வந்து தானமா கொடுக்கலாம். உங்களால முடிஞ்சிச்சு அப்படின்னா ஏழை எளியவர்களுக்கு செருப்பு தானமா கொடுங்க. நீர்மோறு அப்படின்னா பெரிய அண்டாவாலாம் நீங்க எடுத்துட்டு போக வேண்டாம். உங்களால முடிஞ்ச ஒரு 4 பேத்துக்காவது கொடுங்க. இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு 1 வருடம் முழுவதுமே பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறதே இருக்காது. அதே மாதிரி விபத்து, கண்டம், அகால மரணங்கள்லாம் நிகழாது. அதுக்கப்புறம் நீங்களும் சரி, உங்க குடும்பத்தாரும் சரி நல்லபடியா இருப்பீங்க.
வம்சம் தலைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவா தானம், தர்மங்கள் உங்களையும் உங்க குடும்பத்தாரையும் நல்லபடியா வாழ வைக்கும். ஸோ அதனால நீர்மோரு, அ மா பானகம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப எளிமையானது தான். ஸோ உங்கனால என்ன முடியுதோ அத நீங்க செய்யுங்க. கட்டாயம் செய்யுங்க. இந்த மாசத்த பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆல்ரெடி வந்து உங்களுக்கு சனி 4ஆம் இடத்துல இருக்கு. சனி 4ஆம் இடம்ங்கிறது என்னங்க? அர்த்தாஷ்டமத்து சனி. அப்புறம் குருபலம் இருந்துச்சு இவ்வளோ நாளா. இந்த மாசத்துலருந்து குருபலமும் கட் ஆகுது. குரு வந்து அஷ்டமஸ்தானத்துக்கு போறாரு. அதே மாரி 6ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சூரியன் 9 கூடைய சூரியன் 6ஆம் இடத்துல இருக்காரு. கிரக இணைவுகள்ல செவ்வாய் மட்டும் நல்ல பலமா இருக்காரு. உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் குடுக்கக்கூடிய 5ஆம் அதிபதி செவ்வாய் அவரு ஆட்சி பலம் பெற்று அற்புதமா இருக்காரு. மத்த எல்லா கிரகமும் பலம் குறைவாக இருக்கு. ஸோ இந்த நேரத்துல வந்து என்னன்னா, நல்ல வழிபாடு பண்ணுங்க. முக்கியமா வந்து நீங்க வந்து முருகன் வழிபாடு பண்ணலாம். அதே நேரத்துல காலபைரவர் வழிபாடு, அப்புறம் வந்து நீங்க வந்து வைணவத்துல இருக்கீங்க அப்படின்னா, நரசிம்மர் வழிபாடு பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் சொன்ன தெய்வத்துல ஏதாவது ஒரு தெய்வத்த பக்கபலமா புடிச்சு, அவர நீங்க என்ன செய்யணும்? ஆத்மார்த்தமா வணங்கணும். அப்பதான் ஏன்னா, குரு வந்து இவ்வளோ நாளா உங்களுக்கு பலம் இருந்து காப்பாத்திட்டு இருந்தாரு. இப்போ பலத்த இழக்குறாரு. அப்போ வந்து என்னன்னா, அஷ்டமத்துல குரு போகும்போது, தெய்வத்த நாடிக்கணும். அதே மாரி குருநாதர் வழிபாடுகள அதிகமா பண்ணுங்க. சித்தர்களுடைய ஜீவ சமாதியோ, அல்லது வந்து பாத்தீங்கன்னா, மகான்கள் இருப்பாங்கல்ல, ரிஷிகள் இருப்பாங்கல்ல, அவங்கள வழிபாடு பண்ணுங்க. அது எல்லாமே வந்து உங்களைய தலைக்கு வரக்கூடிய விஷயத்த தலப்பாயோட சொல்லுவோம்ல, அந்த மாரி ஆகும். கடைசி நேரத்துல டக்குன்னு மாறிரும். அந்த மாரி ஒரு அமைப்ப உங்களுக்கு குடுத்துரும். ஆனா, பொதுவாவே தனுசு ராசிக்கு அதிபதி யாரு? குரு. அவரு வந்து அஷ்டமத்துல போறனால ஏதாவது பிரச்சனைகள் வருமானா, அவ்வளோ பெரிய லெவல்ல பிரச்சனைகள் வராது. ஆனாலும் கவனமாக இருக்கிறது நல்லது. 6ஆம் இடத்துல சூரியன் இருக்காரு. ஹெல்த் கான்ஷியஸ் ரொம்ப அவசியம்ங்க. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு ராசிக்கு பாதகாதிபதி ச புதன். அவரு கூட வந்து சூரியன் சேர்றாரு. எப்பவுமே பாதகாதிபதி, 6க்குடையவரு இந்த மாரி இதுலலாம் சூரியன் சேரக்கூடாது. சேர்ந்துச்சு அப்படின்னா, ஹெல்த் ரீதியா கட்டாயம் ஒரு பிரச்சனைய குடுத்துருவாரு. அதனால ஹெல்த் ஆல்ரெடி நீங்க பாதிக்கப்பட்டிருந்தீங்கனாலும் கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, அஷ்டமத்துல குருவும் போறாரு, சூரியனும் 6ல போதுங்க. அதனால கவனமா இருக்கணும். ஆனா, நீங்க வந்து வழிபாடு பண்ணிக்கங்க. தன்வந்திரி வழிபாடு பண்ணுங்க. முருகன் வழிபாடெல்லாம் பண்ணுங்க. தெய்வ பலம் இருக்கும் பட்சத்தில் கிரகங்களுடைய தீமைகள் கட்டாயம் குறைவா தான் இருக்கும். அதனால கவலைப்படாதீங்க. தனுசு ராசிக்காரங்க நெறைய பேர் புலம்புறது என்னன்னா, "ஏங்க நீங்க சொல்ற நன்மையே நடக்க மாட்டேங்குது. தீமை மட்டும் கரெக்ட்டா நடக்குது. கெட்டது மட்டும் பெர்ஃபெக்ட்டா நடக்குதுன்னு சொல்றீங்க." அதுக்கு காரணம் என்ன அப்டின்னா, தெய்வ அனுகூலத்த தேடிக்கங்க. தனுசு ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப எதார்த்தமா இருப்பீங்க. ஆனா, நீங்க தெய்வ பலத்த தேட தேட உங்களுக்கு வரக்கூடிய தீமைகளும், கெடுபலன்களும் கம்மியாயிரும். உங்களுக்கு ஒரு கவசமா இருக்கிறதே தெய்வ பலம் தான். ஏன்னா, தனுசு ராசிக்கு இயற்கையிலேயே தெய்வ பலம் இருக்கு. ஏன்னா, அது காலபுருஷனுக்கு 9வது ராசியா வருதுங்க. அப்ப காலபுருஷனுக்கு 9ஆம் இடம். 9ஆம் இடமே ஒருத்தருக்கு என்ன அப்டின்னா, உபாசனை, குருபலம் அப்டின்லாம் சொல்லுவாங்க. சகல விதமான சௌபாக்கியம் அப்டின்னு சொல்லுவாங்க. இயற்கையாவே தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9ஆம் இடமா இருக்கனால, உங்களுக்கு வந்து ஒரு கவசமா தெய்வ அனுகூலம் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். கூடுதலா இன்னும் நீங்க வந்து வழிபாடுகள் பண்ணும்போது, உங்களுக்கு காலங்கள், சூழ்நிலைகள், கிரகங்கள் எவ்வளவு கெட்டிருந்தாலும், அந்த இடம் வந்து ஒரு இதுக்கு மேல ஒரு கவசத்த தாண்டி வந்து தாக்காது. தாக்கும்போதும் பாதிப்புகள் ரொம்ப குறைவா தான் இருக்கும். அதுக்காக சொல்லிக்கிறது. உங்களுக்கு தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, 10ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கனால வருமானம்ங்கிறது உண்டு. தொழில் தொடங்குறதுக்கு இது ஏற்ற காலமானா, இந்த மாதம் வந்து அவாய்ட் பண்றது நல்லது. தொழில்ல புது மாற்றங்கள் இருக்கு. நல்ல வருமானத்த ஈட்ட முடியுங்க. தொழில்ல இன்னும் கூடுதல் கவனத்தோட செயல்படுறது உங்களுக்கு நல்லது. வருமானத்த பொறுத்தவரைக்கும் எந்தவித பாதிப்புமே கிடையாது. 6க்குடைய சுக்கிரனும் உங்களுக்கு குருவோட சேர்ந்து அஷ்டம பலம் பெறதுனால, திடீர்னு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதாவது "கெட்டவன் கீட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்" அப்படிங்கிற மாரி, சுக்கிரன் உங்களுக்கு 6க்குடையவர். அவர் அஷ்டமத்துல போறாரு. உச்சம் பெற்ற குருவோட சேரும்போது, 2ஆம் இடத்த பார்க்கும்போது, வருமானம் ஏதாவது ஒரு வகையில நல்லா இருக்கு. ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், ஒரு லாட்டரிய புதையல், உழைக்காத வருமானம் இந்த மாதம் நீங்க கட்டாயம் எதிர்பார்க்கலாம். அந்த மாரி ஒரு வருமானம் உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிகப்பெரிய லெவல்ல யோகமும் இருக்கு. திடீர் விபரீத ராஜ யோகம்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. காசு பணத்துக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல அமைப்புகள் இருக்கு. புரமோஷன், ஒரு சேலரி இன்கிரிமென்ட் இந்த மாரி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. திடீர்னு ஒரு இடமாற்றமும் இருக்கு. அதனால எல்லா விஷயத்துக்கும் தகுந்த மாரி நீங்க ப்ரிப்பேர் ஆயிக்கணும்.
பெண்கள பொறுத்தவரைக்கும் தனுசு ராசியில இருக்கக்கூடிய பெண்கள பொறுத்தவரைக்கும், இந்த டைம் வந்து என்னன்னா 5ஆம் இடத்துல அதிர்ஷ்டத்த குடுக்குறதுக்கு செவ்வாய் இருக்காரு. கணவன் வழி ஆதாயம், சகோதர வழி ஆதாயம் உறுதியாக இருக்கு. இருந்தாலும் நீங்க பேசக்கூடிய விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். அஷ்டம ஸ்தானத்திலருந்து ஒரு கிரகம் 2ஆம் இடத்த பார்க்கும்போது குடும்பத்தில சிக்கல உருவாக்கும். அது என்ன மாரின்னா, வாக்குவாதம், சண்டை சச்சரவுகள் இத உணர்த்தும். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். ஆல்ரெடி நான் சொல்றது தான். பெண்களாக இருந்து திருமணம் ஆனவங்களாக இருந்தா, கணவருடைய தேக ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். மாங்கல்ய ஸ்தானத்துல ஒரு கிரகம் உச்சபலம் பெறது வந்து அவ்வளவு சிறப்பான விஷயம் கிடையாது. எல்லாமே நன்மையான விஷயம்னு சொல்லுவாங்க. அது கணவருக்கு ஆயுள் பங்கத்த குடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கவனத்தோட செயல்படுங்க. அது உங்களை பயமுறுத்துறது இல்ல. தெய்வ அனுகூலம் இருந்தா எந்த ஒரு தீமையும் கட்டாயம் நடக்காது. அதனால நீங்க கவலையும் பட வேண்டாம். ஆனா, பொறுமையாக செயல்படணும், நிதானமாக செயல்படணும் அப்படிங்கிறத சொல்றேன். ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் இருந்தா, அந்த இடத்துலேருந்து ஈஸியா மூவ் ஆன் பண்ணி வந்துருங்க. ஆர்கியூமென்ட்ட லாங்கா கொண்டு போவாதீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. ஒரு சிலருக்குலாம் திடீர் திடீர் மாற்றங்கள் இருக்கு. நன்மையான மாற்றங்கள், திடீர் அதிர்ஷ்டங்களும் வந்து சேரும். இந்த டைம்ல ஏதாவது ஒரு புது விஷயம் செஞ்சீங்கன்னா, அது உங்களுக்கு நல்ல வருமானத்த ஈட்டி குடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் நெகட்டிவ் பப்ளிசிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்புல நல்ல மார்க் எடுக்கிறது, நல்ல ஞாபக திறன், வளர்ச்சி இதெல்லாம் இருக்கு. சனியோடைய பார்வை மந்தத்த குடுத்தாலும் கூட நல்ல மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெறக்கூடிய அமைப்புகள் உறுதியாக உங்களுக்கு உண்டு. ஏன்னா குருவோடைய அனுகூலம் சனிக்கு இருக்கு. 4ஆம் இடம் கல்வி ஸ்தானத்து இருக்கு. அதனால நல்ல அமைப்பு இருக்கு. வாகனம் வாங்கக்கூடிய பிராப்தம், திடீர் கார் வச்சுட்டு இருப்பீங்க. திடீர்னு ஒரு புது கார் எடுக்கிறது. அதே மாரி வீடு கட்டக்கூடிய அமைப்பு, ஒரு லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இருக்கு. வெளிநாடுகள் பயணம், வெளியூர் பயணங்கள் நெறைய இருக்கு. இந்த மாதம் வந்து பயணங்கள அதிகமா மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஹெல்த் ரீதியா ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா, அது எல்லாமே வந்து நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு பாருங்க. ஒரு நல்ல டாக்டர, மருத்துவர கலந்து ஆலோசிச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்க ட்ரீட்மெண்ட் போங்க. ஓனா வைத்தியம் பார்க்காதீங்க. சுய வைத்தியம் பெரிய ஆபத்த கொண்டு வந்து குடுத்துரும். அதனால அ உங்களுக்கு எந்த டாக்டர் மேல நம்பிக்கை இருக்கோ, ஒரு டாக்டருக்கு 2 டாக்டர் ஒப்பீனியன் கேட்கறது தவறுகள் கிடையாது. அதனால ட்ரீட்மெண்ட் போகும்போது நீங்க நல்ல ஒப்பீனியன் கேட்டுட்டு போங்க. 6ஆம் இடத்துல சூரியனும், புதனும் பலம் பெற்றிருக்கனால, கடன் ரீதியா இருக்க பிரச்சனை, கோர்ட் கேஸ் பிரச்சனை, வழக்குகள்ல வெற்றி அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. ஏன்னா, உங்க ராசிக்கு 9 கூடையவர் 6ஆம் இடத்துல இருக்கனால, எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு சோர்ஸ் வந்துரும். ஏன்னா, நிவர்த்தி ஸ்தான அதிபதியும் 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கனால, பலம் பெற்றிருக்கனால, உங்களுக்கு எவ்வளோ பெரிய கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, கோர்ட் கேஸ் பிரச்சனையா இருந்தாலும் சரி, அதுக்கு நிவர்த்தி கட்டாயம் உறுதியாக உண்டு. அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள் தான். அஷ்டமத்துல குருவோடைய பலம் இல்லைனாலுமே, நல்ல அமைப்புகள் வருமானத்த பார்க்கறதுக்கு இது ஒரு நல்ல அமைப்பு. பதவிக்கு ஒரு நல்ல அமைப்பு தான் இருக்கு. உங்களுடைய பேர மட்டும் நீங்க ஸ்ட்ராங்கா காப்பாத்திக்கணும். ஏன்னா, புகழ், பேரெல்லாம் மங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஒரே ஒரு தடவ அன்னதானம் பண்ணுங்க. அந்த அன்னதானம் வந்து உங்களுடைய பேரு, அந்த குட்வில் அப்படிங்கக்கூடிய சொசைட்டில உங்களுக்கு நற்மதிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தக்க வச்சுக்கும். 9 கூடைய சூரியன் வந்து மறைஞ்சிருக்கனாலயும் இந்த பரிகாரத்த பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. பொதுவாவே கேது வந்து 9ஆம் இடத்துல இருக்கனால, நீண்ட தூர பிரயாணம் பண்ணி கோவில்களுக்கு, தெய்வத்துடைய ஆசீர்வாதங்கள் வாங்குறதுக்கெல்லாம் இந்த மாசம் உங்களுக்கு உறுதுணையா இருக்கும். தெய்வ பலம் நல்லா இருக்கு. 3ஆம் இடத்துல ராகு இருக்கனால, துர்க்கை, காளி வழிபாடு பண்ணுங்க. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு வரும். நெறைய ஒரு மாற்றங்கள் வரும். ஏதாவது உங்களுக்கு எண்ணிய காரியம் நடக்கணும், நிறைவேறணும் அப்படின்னா, காளி வழிபாடோ அல்லது துர்க்கை வழிபாடோ பண்ணுங்க. கால பைரவர் கூடுதலான வழிபாட பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு ஒரு கவசமா இருந்து செயல்படுங்க. தனுசு ராசிய பொறுத்தவரைக்கும், நல்ல வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. மருத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமாவும், உடல் ரீதியை சார்ந்த விஷயங்கள் கவனமாவும் இருக்கணும். குடும்பத்துல பொதுவா அனுசரணையா இருந்து பழகிட்டாலே பெரிய வித பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்காது. குடும்ப சூழ்நிலைகள் நல்ல சாதகமா தான் இருக்கு. ஏன்னா 2ஆம் இடத்துக்கு குருபலம் இருக்கும்போது, எந்த ஸ்தானத்துக்கு குருபலம் இருக்கோ, அந்த ஸ்தானம் நல்ல அற்புதமான பலன்கள குடுத்துரும். அப்படி பார்த்தா வாக்கு, கல்வி, கண்ணு, பார்வை, தனம் இது எல்லாமே நல்லா இருக்கு. அப்போ இதெல்லாம் மெயின். ஒரு வாழ்க்கையில குடும்பம் நல்லா இருக்கணும். காசு, பணம் வரணும். அதானே மெயினு. அது நல்லா இருந்தாலே மிகப்பெரிய லெவல்ல யோகம் தான். அதுல உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்ல. தனுசு ராசின்னு சொல்லிட்டு அஷ்டமத்து குரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயமுறுத்த தான் பார்ப்பாங்க.
கவனமா இருந்தாலே எந்த ஒரு விஷயத்திலயும் பயப்பட தேவையில்ல. நம்ம மீறி ஒரு விஷயம் செயல்படுதுன்னா, அதுக்கு நம்ம வருத்தப்படணும்லாம் அவசியமே கிடையாது. ஏன்னா, நம்ம 100% கான்ஷியஸா இருந்தாச்சு. அதுக்கு மேல செய்றதெல்லாம் நம்மளுடைய கையில எதுவுமே இல்ல. ஹேண்டில் பண்ண கத்துக்கணும். அவ்வளோதானே தவிர, பொதுவாவே உங்களுக்கு வந்து பிராப்தம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் நல்லா இருக்கு. தனுசு ராசிக்கே நான் சொன்ன மாரி பிராப்தம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கனால, எந்த ஒரு விஷயத்திலயும் போய் சிக்கிக்க மாட்டீங்க. குரு அப்படின்னாலே என்ன? மத்தவங்களுக்கு கைட் பண்ணக்கூடிய கிரகம் இல்லைங்களா? அதே மாரி எல்லா ராசிக்குமே வந்து தனுசு ராசி என்ன பண்ணுவாங்க, கைட் பண்ணுவாங்க. அங்க போ, இங்க போ அப்படின்னு கைட் பண்ணி குடுக்குறவங்க. நீங்க வந்து என்னன்னா, மிகப்பெரிய லெவல்ல ஒரு குருவா இருப்பீங்க. மத்தவங்களுக்கு அட்வைஸ் சொல்றது. இங்க அத பண்ணு அது நல்லாருக்கும். இப்படி பண்ணு அப்படி நல்லாருக்கும்னு மத்தவங்களுக்கு வழிகாட்டியா இருப்பீங்க. அந்த தர்மம் வந்து உங்களுக்கு ஒரு கெட்ட சூழ்நிலையில பாதுகாத்து நிக்கும். அதனால வந்து எப்பவுமே நீங்க பயப்படணும்னு அவசியம் இல்ல. கால நேரங்கள் வந்து கடுமையான சூழ்நிலையில என்ன செய்யணும்? கவனமாக இருக்கணும். இந்த மாதம் உயில் சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குங்க. பொதுவா தெய்வ வழிபாடும், அனுகூலமான சூழ்நிலைகளும் நீங்க ஏற்படுத்திக்கங்க. அந்த தெய்வ வழிபாடே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமா இருந்து செயல்படும். பொருளாதார வாழ்க்கையும், குடும்ப வாழ்க்கையும் நல்லா தான் இருக்குது. ஹெல்த் விஷயத்துல மட்டும் கவனமாக இருந்தாலே போதும். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்ஸர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக, ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம வைகாசி மாத பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வைகாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 15/5/2026 வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குது. இந்த மாதம் வந்து கும்ப ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்காரு. உங்களுடைய ராசி அதிபதி சனி வந்து 2ஆம் இடத்துல இருக்காரு. குரு 6ஆம் இடத்துல மறையிறாரு. பெரிய லெவல்ல நான் நன்மைகள் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் ஓரளவு சமாளிக்கக்கூடிய மாசமா தான் இந்த மாசம் உங்களுக்கு இருக்கு. குருபலம் இவ்வளோ நாளா இருந்துச்சு. இப்ப குருபலமும் மறையுது. இந்த மாதம் 26ஆம் தேதி குருவும் வந்து பெயர்ச்சியாகி உங்க ராசிக்கு 6ல போய் மறைஞ்சிருவாரு. அது போக உங்களுடைய ராசியிலேயே ராகு இருக்காரு. இந்த ராகு கேது பெயர்ச்சி வரைக்கும் நீங்க சமாளிச்சு தான் ஆகணும். கூடுதலாக இந்த மாதம் வைகாசி மாசம் அப்படிங்கும்போது சூரியனும் உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்காரு. 4ஆம் இடம் வந்து நல்ல விஷயங்கள் தான். ஆனா வண்டி வாகனங்கள்ல போம்போது கவனமாக இருந்துக்கங்க. ஏன்னா அஷ்டமாதிபதி 4ஆம் இடத்துல இருக்காரு. அஷ்டமாதிபதி யாருன்னா புதன் உங்களுக்கு. அவரும் 4ஆம் இடத்துல இணைவுல இருக்கனால வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமா இருக்கணும். தொழில பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா, இங்க உங்களுக்கு 10 கூடையவர் யாரு அப்படின்னா செவ்வாய். அவரு பலமா தான் இருக்காரு. 10ஆம் இடத்த குரு பாக்குது. தொழில்ல எந்தவித பாதிப்பும் கிடையாது. தொழில பொறுத்தவரைக்கும் நன்மைகள் இருக்கு. தொழில் மூலியமா வருமானம் வரும். நீங்க எந்த அளவுக்கு உழைப்ப போடுறீங்களோ, அந்த அளவுக்கு பணத்த நீங்க ரூ. 100 உழைப்ப போட்டீங்கன்னா, கட்டாயம் ரூ. 500 நீங்க பாக்க முடியுங்க. நீங்க உழைப்பே போடாம எதிர்பார்த்திருந்தீங்கன்னா, கட்டாயம் முடியாது. ஏன்னா கிரக பலமும் இல்ல, தெய்வ பலமும் கொஞ்சம் குறைவா இருக்கு. அதனால பாத்துக்கங்க. தெய்வ பலம் குறைவா இருக்கு அப்படின்னா, 5 குடையவர் வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறதுனாலயும், குரு பலம் இல்லாதனாலயும் தெய்வ பலம் இப்போதைக்கு இல்லன்னு நான் சொல்றேன். அதனால உங்களுக்கு இஷ்டமான தெய்வம், குலதெய்வ வழிபாடு, உபாசனை தெய்வ வழிபாடுகள்லாம் நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா, கிரகங்கள், சூழ்நிலைகள் சரியில்லாதம்போது, நமக்கு அது ஒரு அரணா அமையும். பாதுகாப்பா அமையும். அதுக்காக தான் இத நம்ம சொல்றது. இப்போ வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துல சனி இருக்காரா? அப்போ பேசக்கூடிய வார்த்தைகள நிறுத்தி நிதானத்த கடைபிடிக்கணும். குருபலம் இல்லாதம்போது ஹைப்பா தோணும் உங்களுக்கு. 3ஆம் இடத்துல வேற செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றுக்கனால, எப்படி இருக்கும் அப்டின்னா, முன்கோபம் அதிகமாக வரும். கும்பராசிக்காரங்களுக்கு எடுத்தோனே கோவம் வரும். அநியாய கோவம் வரும். அதனால தயவு செய்து கோவத்த கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. மெடிடேஷன் பண்ணி பாருங்க. அதே மாரி பாசிட்டிவான அப்ரிமேஷன்ஸ சொல்லி பாருங்க. இது எல்லாமே உங்களுக்கு நல்லது. ஏன்னா, உங்களுக்கு இப்ப தொழில் ஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்கு. கிரக அமைப்பிலேயே தொழில் ஸ்தானமும், வருமான ஸ்தானமும் உங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு இந்த மாசம். ஆனா, அது உங்க கோவத்தினாலயும், உங்களுடைய தேவையில்லாத ஆர்கியுமென்ட்டு, வார்த்தைகள்னால உங்களுக்கு தட்டி போயிறக்கூடாது. வரக்கூடிய வருமானம் ஸ்டாப் ஆயிறக்கூடாது. அதனால கவனமாக இருங்க. பொறுமைய கையாளுங்க. கும்பராசிக்காரங்க இந்த மாசம் வந்து அப்படியே இப்படி சொல்லுவாங்கல்ல ஒரு படத்துல, அது மாரி பொறுமையா இருங்க. மெடிடேஷன் பண்ணுங்க. அப்படி இருங்க. இல்ல அப்படின்னா பிரச்சனைகள உங்கனால மேனேஜ் பண்ண முடியாது. பொதுவா சனி வந்து வாக்குச்சனி, கோப்பை குலைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா சனியோடைய பாதிப்புகள் இனிமேல் உங்களுக்கு இருக்காது. ஏன்னா குரு வந்து சனிய பாத்துர்றாரு. ஒரு நல்ல கிரகம், முழுமையான கிரகம், ஒரு சுப கிரகம் வந்து சனிய பார்க்கும்போது, சுபத்தன்மை வாய்ந்த கிரகமா மாறிரும். அது போக சனி உங்களுக்கு ராசி அதிபதியா இருக்காரு. அதனால பிரச்சனை இல்ல. உங்களுக்கு இங்க பிரச்சனை குடுக்கக்கூடியவர் யாரு அப்டின்னா, ராகு, கேது தான். அப்போ அதுக்கு என்ன வழிபாடு பண்ணணும்? ராகு காலத்துல சனிக்கிழமை துர்க்கை வழிபாடு, காளி வழிபாடெல்லாம் பண்ணுனீங்க அப்டின்னா, நன்மைகள் நடக்கும். உங்களுக்கு வரக்கூடிய பேராபத்திலிருந்து உங்களுக்கு அரணா அமையுங்க. அதனால சொல்றேன்.
தொழில அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போகக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த மாசம் உங்களுக்கு இருக்கு. தொழில பொறுத்தவரைக்கும் காசு, பணம், லாபம், வருமானம் உறுதியாக உண்டு. உத்தியோகத்த பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா, 6 கூடியதுல குரு தான் உச்சமா இருக்காரு. உத்தியோகத்திலயும் எந்த பிரச்சனையும் இல்ல. உங்களுக்கு வந்து நல்ல உயர்வான வாழ்க்கை தான். 2 கூடையவர் தான் 6ஆம் இடத்துல. உத்தியோகம் மூலியமா நல்ல வருமானம், ப்ரமோஷன் இருக்கு. உங்களோட உழைப்புக்கு தகுந்த பலன் கட்டாயம் கிடைச்சே தீரும். குரு உச்சம் பெற்றுக்கனால நல்ல ஒரு அதிர்ஷ்டமும் கிடைக்கும். திடீர்னு ஒரு ப்ரமோஷன், நீங்க விரும்பின துறையில வேலை பார்க்கறது, இந்த கம்பெனில வேலை பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க மனசுல நினைச்சிட்டு இருப்பீங்கல்ல, அங்க போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பெல்லாம் சிறப்பாக இருக்கு. அதனால பொருளாதார வாழ்க்கை அப்படிங்கிறதுல எந்தவித பிரச்சனையும் இல்ல. நீங்க கவலையே பட வேண்டாம். நல்ல அமைப்புகள் இருக்கு. சரி, அப்ப வேற எதுல பிரச்சனை வரும் அப்படின்னா, உங்களுடைய குடும்ப ரீதியா பிரச்சனைகள் வரும். குடும்பத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். முக்கியமா ஆர்கியுமென்ட்ட தவிர்த்துருங்க. இந்த 1 மாசம் வந்து எனக்காக தயவு செய்து அமைதியா இருந்துருங்க. இல்ல அப்படின்னா பிரச்சனைகள் வந்து டான்ஸ் ஆடிட்டே வந்துரும். ஏன் அப்படின்னா, நீங்க சிம்பிளா வந்து ஒரு நல்லதுக்காக குடும்பத்துல உங்க மனைவி கிட்டயோ, இல்ல உங்க பேரண்ட்ஸ் கிட்டயோ சொல்லியிருப்பாங்க. அத புடிச்சுக்கிட்டு தொங்கிட்டு, நீங்க தான் பெரிய குற்றவாளி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லெவல்ல உங்கள கதை கட்டி விட்டுருவாங்க. மன உளைச்சலாயிரும். சம்பாதிக்கிறத பார்ப்பீங்களா? வேலைய பார்ப்பீங்களா? எப்படி டெவலப் பண்றதுன்னு யோசிப்பீங்களா? இல்ல குடும்பத்துல மல்லு கட்டிட்டு இருப்பீங்களா? எத பார்ப்பீங்க? கும்பராசிக்காரங்களுடைய நிலை வந்து இதுல தான் பெரிய பிரச்சனை. உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்ப பத்தி யோசிக்க விடாம குடும்ப நபர்களே டென்ஷன் பண்ணி விட்டுருவாங்க. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பேசக்கூடிய வார்த்தைகள்ல கவனமா இருந்துட்டாலே எந்தவித பிரச்சனையும் வராது. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, எப்பவும் இல்லாம செவ்வாய் வந்து இந்த டைம்ல தான் இந்த மாசத்துல தான் ஆட்சி பலம் பெறுறாரு. உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு சரி, சரி, சரின்னு போயிட்டே இருப்பீங்க. இந்த மாசம் உங்கனால பொறுக்கவே முடியாத அளவுக்கு உங்களுக்கும் கோவம் வந்துரும். கோவம் வந்து நீங்களும் வார்த்தைகள விடுவீங்க. அது மிகப்பெரிய லெவல்ல சண்டை சச்சரவுகள உள்ளாக்கிரும். அதனால கவனமாக இருங்க. பாசிட்டிவான அப்ரிமேஷன்ஸ் சொல்லிட்டு மெடிடேஷன் பண்ணுங்க. அப்படியே காமா இருப்பா, காமா இரு அப்படின்னு சொல்லி மெடிடேஷன் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு மௌன விரதம் இருந்துருங்க. உங்க குடும்பத்துல போகும்போது மட்டும் மௌன விரதமா இருந்துருங்க. சனி அப்டின்னாலே வந்து என்னன்னாங்க, ஏதாவது ஒரு விஷயத்த செயல்படாம இருக்கிறது. அதாவது காது கேட்காம இருக்கிற மாரி நீங்க ஆக்டிங்க குடுத்துட்டீங்கன்னா, பெரிய பிரச்சனையே வராது. கொஞ்ச நாளைக்கு. அதுதான் ஏன்னா காதுல விழுந்தா தானே அது நம்ம அப்படியே மூளைக்கு போகுது. அதுதானே சிந்திக்குது. அதுக்காக சொல்றேன். எதுக்காக நான் விளையாட்டுக்காக சொல்லல. உண்மையாலுமே நெறைய பேத்துடைய கும்ப ராசிக்காரங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும்போது, ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலையிலும்போது எப்படி பண ப பண பிரச்சனைகள், கடன் ரீதியா ஒரு பக்கம் பிரச்சனை, தொழில் ரீதியா ஒரு உத்தியோக ரீதியா ஒரு பக்கம் பிரச்சனை, பண இது பல வகைகள்ல இருந்து பிரச்சனைகள் வரும்போது, குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் தான் ஆதரவா இருக்கணும். அவங்களே சண்டை போட்டா, எங்க போவீங்க நீங்க? அதுதான் என்னுடைய கேள்வி. அதனால நீங்க அவங்க மாறுறாங்களோ இல்லையோ, நீங்க மாறிக்கங்க. அதான் உங்களுக்கு நல்லது. ஆனா வளர்ச்சிங்கிறது நல்லா இருக்கு. பொருளாதார வாழ்க்கைங்கிறது நல்ல உயர்வான நிலை தான் இருக்கு. தெய்வ அனுகூலத்த தேடிக்கங்க. திருமண பிராப்தம் இருக்கா அப்படின்னா, இந்த மாதம் வந்து உங்களுக்கு திருமண பிராப்தம் இல்ல. 7ஆம் இடமும் இல்ல. 2வது 7 கூடையவரும் 4ஆம் இடத்துல போயிட்டாரு. அதனால திருமண பிராப்தம் அப்படிங்கிறது இல்ல. புத்திர பாக்கியமும் இந்த மாதம் பெருசா இல்ல. ஆனா, ஒரு ப்ரமோஷன் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு உண்டான ஷேர்ஸ் வர்றது, பாகப் பிரிவினை வர்றது, 5 கூடையவர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 5 கூடையவர் 4ல இருக்கனால, சொத்து பங்கீடு, பிரிவினை இது எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாயார் வழி சொத்துக்கள் ஆதாயம் உண்டு. தாயார் வழி ஆதாயங்கள் உண்டு. தந்தை வழி சொத்துக்களும் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. ஏன்னா 9 கூடையவரும் 6ஆம் இடத்துல இருக்கனால, சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இந்த மாதம் இருக்கு. வீடு கட்டக்கூடிய பிராப்தம் இருக்கு. வாகனம் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்கு. சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு சொத்து வாங்குனாலும், இன்னொரு சொத்து வாங்குறதுக்கு உண்டான பிராப்தம் உறுதியாக இருக்கு. எவ்வளோ பெரிய கடனா இருந்தாலும், அந்த கடனுக்கு இந்த மாதம் உங்களுக்கு நிவர்த்தி இருக்கு. கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்ல ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, உங்களுக்கு ஃபேவரா மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்கு. படிப்புல நல்ல உயர்வான நிலை, கல்வி சார்ந்த தொழில்களுக்கு நல்லா இருக்கு. வெளிநாடு, வெளியூர் பிரயாணங்கள் உண்டு. கும்பராசிக்காரங்களுக்கு நெறைய பேத்துக்கு வெளிமாநிலங்கள்ல, வெளியூர்கள்ல, வெளிநாடுகள்ல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்தியோக விஷயமாவோ, அல்லது தொழில் விஷயமாவோ, படிப்பு விஷயமாகவோ வெளிநாடு, வெளியூர், வெளிமாநில பிரயாணங்கள் இருக்கு. நீண்ட தூர பிரயாணங்கள், அலைச்சல்கள் இதெல்லாமே இருக்கு. ஆனா எல்லாமே ஆதாயமா தான் முடியும். கும்பராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாரி தான் தேவையில்லாம ஆர்கியுமென்ட்ட தவிர்த்துருங்க. குடும்ப நபர்களுடைய சப்போர்ட் இந்த காலகட்டத்தில பெருசா கிடைக்கலைனாலும், அமைதியா கடந்து செல்றது உங்களுடைய கடமை. ஏன்னா இவ்வளோ நாளா கட்டி காப்பாத்துன குடும்பத்த நீங்க பாதுகாப்பா வச்சிருக்கிற பொறுப்பு உங்களோடது. அதனால கவனமாக இருந்து செயல்படுங்க. அறிமுகம் இல்லாத நபர்கள்கிட்ட உங்களுடைய பிரச்சனைய சொல்லி ஆறுதல் தேடாதீங்க. அதெல்லாம் நல்லது கிடையாது. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டைம்ல வந்து செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கனால தேவையில்லாத சந்தேகங்கள்,
இந்த மாதிரிலாம் படாதீங்க. கணவர்கிட்ட ஆர்கியுமெண்ட்ட தவிர்க்கிறது உங்களுக்கும், உங்க குடும்பத்துக்கும் ரொம்ப நல்லது. வெளியில எங்கேயாவது போறீங்க அப்படின்னா, இன்ஃபர்மேஷன ஷேர் பண்ணிட்டு போங்க. த த நீங்க வந்து ஒரு சோசியல் மீடியால இருக்கீங்க, சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னா, கூடுதல் கவனமாக இருக்கணும். நீங்க சேட் பண்றது, நீங்க ஃபோன்ல பேசுறது, டிஎம் பண்றது, இதெல்லாம் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு உங்களையே பிளாக்மெயில் பண்ணுவாங்க. ஏன்னா, ராகு அந்த வேலையத்தான் செய்யும். உங்க ராசியில இருக்கனால, அது மன உளைச்சலையும், மன இறுக்கத்தையும் குடுத்துரும். அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. நெறைய பேருக்கு வந்து புதுசா ஒரு மாற்றம் இருக்குங்க. திடீர் விபரீத ராஜயோகம் இருக்கு. மருத்துவம் சார்ந்த செலவு இருக்குங்க. மருத்துவ விரயம் இருக்குது. சுப விரயமா தயவுசெய்து அத நீங்க மாத்திக்கங்க. ஹெல்த்ல ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனடியா மருத்துவர கலந்து ஆலோசிச்சுக்கிறது நல்லதுங்க. தாயாருக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள், மருத்துவ செலவுகள் இருக்கு. முக்கியமா நீங்க வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். பிரச்சனைகள் பல வகைகள்ல இருந்து வரதுனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்து செயல்பட்டா நன்மையே நடக்கும். பொதுவா இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா, பொருளாதார வாழ்க்கை நல்லா இருக்கு. உறவுகளிடையே சில மன வருத்தங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கனால கவனமா செயல்படுங்க. பேசக்கூடிய வார்த்தைகள்ல நிதானத்த கையாளுங்க. அப்புறம் தெய்வ வழிபாடுகள பண்ணிக்கங்க. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்டின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.